ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தங்கமகள் பார்க்க போகிறோம். தங்கமகளில் நம்ம முத்து பார்க்குற வேலை இருக்கே, ஐயோ என்னையா இப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதாவது நம்ம யாருக்கிட்ட மீனாட்சி தான் நம்ம எது சொன்னாலும் நம்ப மாட்டான்னு தெரியும். அவள்கிட்ட போய் சுப்பு ரொம்ப தப்பானவன், சுப்பு ரொம்ப தப்பானவன், அப்போ நீ ரொம்ப நல்லவனா அப்படின்னு தான் கேட்க செய்வாங்க. ஏன்னா இந்த டைமில் அவங்க கோவமாக இருக்காங்க பாஸ், கோவத்தை குறைக்கணும், அதை விட்டுட்டு இப்படி பண்ணுறீங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, சுப்பு வந்து வசந்தியோட வாழ்க்கையை கெடுத்துட்டான், கர்ப்பமாக்கிட்டான்னு சொல்ல ஒரு பொண்ணு போய் எப்படி சொல்கிறீங்க சீ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. எப்படி சொன்னாங்க, சீன்னு சொல்லிட்டாங்க. ஐயோ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இவள்கிட்ட வந்து சொன்னதுக்கு சொல்லாமலே இருந்திருக்கலாமேன்னு அவரோட ரியாக்ஷன் இருக்குது. தேவையா குமார் இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு அஞ்சலி வந்து மூளையை யூஸ் பண்ணுறவங்க. நம்ம முத்து தான் இப்படி சொதப்பிட்டாரு. இன்னொரு பக்கம் நம்ம அஞ்சலி என்ன பண்ணுறாங்கன்னா, எப்படியாவது வசந்தியை கண்டுபிடிச்சாகணுங்கிறதுக்காக நர்ஸு கேட்டப்லாம் போடுறாங்க. ஐயா இந்த பொண்ணுக்கு இவ்வளோ அறிவு இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலப்பா. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. எப்படியோ நர்ஸு கேட்ட போட்டு மூஞ்சல மாஸ்கெல்லாம் போட்டு நம்ம வசந்தியை கடத்தலாம் பிளான் பண்ணிட்டாங்க. ரங்கநாயகி தான் இதுக்கு பின்னாடி இருக்காங்கிறதையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட உண்மையெல்லாம் வாங்கிட்டு, சரி இப்போதைக்கு ரங்கநாயகியை பற்றி சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்கப்பா, நம்ம கம்முன்னு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க முடிவு பண்ணிட்டாங்க. ஓட்டவாய் மாறி முத்துங்கிற கதையா நம்ம முத்து தாங்க இப்படி சொதப்பிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. மீனாட்சி கிட்ட பேசுறதே வேஸ்ட்டுப்பா, நம்ம போய் சுப்பை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரு நினைக்க ஆரம்பிச்சாரு. அது மட்டும் இல்லைங்க, மீனாட்சியை பார்த்தோன்னா ஆதாரம்னு சொல்லி என் வாழ்க்கையை சேதாரம் ஆக்கிரியேடி அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. சரின்னு சொல்லிட்டு சுப்பை தேடி இவரு ஒரு பக்கம் வந்துட்டாரு. குளத்தங்கரையில் உட்காந்துருக்கேடா பாவி, இப்படி ஒரு பொண்ணோட வாழ்க்கையை வீணாக்கிட்டேடான்னு சொல்லிட்டு சும்மா குத்தே லெஃப்ட்ல குத்தே ரைட்ல குத்தேன்னு குத்திட்டாங்க. சரி இந்த குமாங்குத்தெல்லாம் வாங்கிட்டப்பா வந்து அரெஸ்ட் ஆகுன்னு சொல்லிட்டு உள்ள கூட்டு வந்துட்டாங்க பஞ்சாயத்துக்கு. இன்னொரு பக்கம் நம்ம வசந்தியை பார்த்தாதான் சொல்லி ஊருக்குள்ள பேசுறாங்க. ரங்கநாயகி யார் கூட்டு போனாங்கன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ பஞ்சாயத்து ரெடி ஆயிடுச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல